அனைவருக்கும் காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் மூத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான காலையத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். இன்று 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2015ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அமைதி காக்கும் பணிகளுடன் இலங்கை தொடர்ந்து முனைந்துள்ளதாக ஜனாதிபதி நியூயார்க்கில் தெரிவிப்பு. தமிழக மீனவர்களுடனான பேச்சுவார்த்தையை இலங்கை மீனவர்கள் விரும்பவில்லை என கடற்தொழில் திணைக்களம் அறிவிப்பு. இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தொடர்ந்து உங்கள் அவதானத்தை விரிவான செய்திகள் வசம் செலுத்தலாம். ஐக்கிய நாடுகளின் 70வது பொது சபை கூட்டத்தொடரில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளை உரை நிகழ்த்த உள்ளார். நியூயார்க் நேரப்படி நாளை காலை 9:45க்கு ஜனாதிபதி உரையாற்ற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதவிக்கு வந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரையாற்றும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். கடந்த 25ஆம் தேதி நியூயார்க்கில் ஆரம்பமான ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடரின் இம்முறை துணைப்பொருளாக சமாதானம், பாதுகாப்பு மற்றும் எதிர்கால பொருளாதார நோக்கு என காணப்படுகின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட பன்னாட்டு தலைவர்களும் இதன்போது உரை நிகழ்த்த உள்ளனர். அமர்வில் உரை நிகழ்த்துவதற்கு முன்னர் ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூன், அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மற்றும் சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி, ஆப்பிரிக்க ஜனாதிபதி ஜோசப் சுமா உள்ளிட்ட அரசு தலைவர்கள் இருதரப்பு சந்திப்புகளில் கலந்து கொண்டனர். வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, மேல்குடியேற்ற அமைச்சர் DM சுவாமிநாதன் மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சர் மஹிந்த சமரசிங்க ஆகியோர் ஜனாதிபதியுடன் ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டுள்ளனர். ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் எதிர்வரும் 2ஆம் தேதி நாட்டிற்கு வரவுள்ளனர். கொட்டகத்தேன ஒபாவத்த பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கி பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட குழு அங்கு சென்றுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு மேலதிகமாக மேலும் 4 போலீஸ் குழுக்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. குறித்த பெண் தேயிலை கொழுந்து படுத்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த ஜாயகொடி தெரிவித்தார். சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதேசத்திற்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். 3 பிள்ளைகளின் தாயான 48 வயதான பெண் ஒருவரை படுகொலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். முல்லைத்தீவு மல்லாவி முதலாம் பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுவனை கடத்துவதற்கு முயற்சித்ததாக கூறப்படும் ஒருவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை குறித்த சிறுவனின் வீட்டுக்கு சென்ற சந்தேக நபர் ஆடைகளை வாங்கித் தருவதாக தெரிவித்து சிறுவனை அழைத்துச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் சிறுவனை சந்தேக நபர் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்துச் செல்ல முயற்சித்ததாக அவரது குடும்பத்தார் கூறுகின்றனர். மல்லாவி மேற்கு பகுதியில் சந்தேக நபரை சிவில் பாதுகாப்பு குழுவினர் பிடித்து மல்லாவி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. சந்தேக நபர் நேற்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த சிறுவன் மருத்துவ பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மஸ்கலியாவில் உள்ள பாடசாலை ஒன்றைச் சேர்ந்த 4 மாணவிகளின் பாலுணர்வை தூண்டுவதற்கு முயற்சித்ததாக கூறப்படும் ஆசிரியர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த ஆசிரியர் மாணவிகளை பகுதி நேர வகுப்பிற்கு அழைத்துச் சென்று இந்த குற்றத்தை புரிந்ததாக மஸ்கலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய நோவுட் பகுதியைச் சேர்ந்த குறித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் இன்று ஹேட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தை எதிர்நோக்கிய 4 மாணவிகளும் மருத்துவ பரிசோதனைகளுக்காக நிக்கோயா கிளங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை மஸ்கலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மீனவர் பிரச்சினை தொடர்பில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளதாக கடற்தொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் இருதரப்பு மீனவர்களுக்கு இடையிலான சந்திப்பு தொடர்பில் இலங்கை மீனவர்கள் சாதகமான பதிலை வழங்கவில்லை என திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கிறிஸ்டி பெர்னாண்டோ கூறியுள்ளார்.
இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசிப்பதை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இலங்கை மீனவர்கள் முன்வைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இந்திய கடற்பரப்புகளில் கைது செய்யப்படுகின்ற இரு நாட்டு மீனவர்களையும் பரிமாறிக்கொள்வதற்கான இணக்கப்பாடு உள்ளதாக கடற்தொழில் திணைக்களம் அறிவித்துள்ளது. எனினும் கைப்பற்றப்படுகின்ற படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை விடுவிக்காதிருப்பதே இலங்கை நிலைப்பாடு என திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த 16 இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்திய மீனவர்களின் 62 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடற்தொழில் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் அநேகமான பகுதிகளில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாகவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. கடும் மழை காரணமாக மண்சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தற்போது மண்சரிவு அபாயம் நீக்கப்பட்டுள்ளது. எனினும் சில பகுதிகளில் மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என கட்டிட ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கடும் மழை காரணமாக காலி மாவட்டத்தின் பத்தேகம அகலிய, பத்தேகம உடுகம, நாகொட உடுகம ஆகிய வீதிகள் இன்று மதியம் நீரில் மூழ்கியிருந்தன. காலி பத்தேகம பிரதான வீதியின் தொடங்கொட பிரதேசமும் நீரில் மூழ்கியிருந்தது. காலி பொல் அதுமோதிர கங்கை பெருக்கெடுத்தமையின் காரணமாக ஓமதுவ, ஜக்கலமுல்ல மற்றும் இமதுவ, கோராகுட ஆகிய வீதிகளும் மேலும் சில தாழ்நில பகுதிகளும் நீரில் மூழ்கியிருந்தன. கரந்தனியா ஒருகசந்தி வீதியும் நீரில் மூழ்கியிருந்தது. இதேவேளை கடும் மழை காரணமாக மாத்தறை நகரின் சில குறுக்கு வீதிகளும் வல்கம பிரதேசத்தின் சில வீடுகளும் நீரில் மூழ்கின. பெதிரிகிரிய, மீகஸ்வெவ, பிகாரகம ஆகிய பிரதேசங்களை ஊடறுத்து நேற்று பிற்பகல் வீசிய பலத்த காற்று காரணமாக 6 வீடுகள் சேதமடைந்துள்ளன. கந்தராய் நகரில் உள்ள 20 வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டன. நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர்ச்சியான மழையுடனான காலநிலை நிலவி வருகின்றது. அத்துடன் பல பகுதிகளிலும் வெள்ளம் மற்றும் மண் சரிவு அனர்த்தங்களும் ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பான வானிலை தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமார். இன்று இலங்கையின் அநேகமான பகுதிகளில் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். மேற்கு, தெற்கு, சப்ரகமோ மாகாணங்களிலும் சில பகுதிகளில் காலை வேளைகளிலும் மழை காணப்படும். சில பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும். பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவச்சிட்டுள்ள கடல் பிராந்தியங்கள் பலவற்றிலும் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் முதல் மன்னார் ஊடான காங்கேசந்துறை வரையான கடல் பிராந்தியம் மற்றும் மாத்தறை முதல் அம்பாந்தோட்டை ஊடான மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களில் இந்த காற்றின் வேகமானது மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். அத்துடன் இலங்கை தீவிர கடல் பிராந்தியங்களின் சில பகுதிகளில் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் அந்த கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். காலை நேர பிரதான அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. நமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை 1 மணிக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மற்றும் 11:25 மணித்தியாளர் செய்திகளையும் எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.